வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வரக்கூடிய 10ஆம் வகுப்பு ஆங்கிலம் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுடைய கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இது. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிப்பீட் ஆகும். இதில் கூடிய சினானிம்ஸு, ஆண்டனிம்ஸு, ப்ரிஃபிக்ஸு, சஃபிக்ஸு, எக்ஸ்பேண்ட், அப்ரிவேஷன்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ணக்கூடிய 10th இங்கிலீஷ் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் நல்லா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக இதில் இருந்தால் கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆதித்யா கொஸ்டின், டிஃபிகல்ட்டி டைப்பிங் பார் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி கீழே போயம் ரிலேட்டடாக கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே கேட்பாங்க. அண்ட் தென் கீழே வந்து ரோட் மேப்பு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைடிங் டு ரீச் த எங்கே வந்து போகணுன்னு சொல்லியிருக்காங்கன்னா பார்க்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க, எப்படி எழுதணும்னு ரெடி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேண்டஸ் சேஞ்ச் வித்தின் டைமு இது ரொம்ப முக்கியம் ஆதித்யா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்மித் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து 2x5 10 இதில் நோ மென் ஆர் ஃபாரின் அது கேட்டிருக்காங்க. கிரம்பிள் ஃபேமிலி அடிக்கடி கேட்பாங்க, நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா போயம் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க, ஆர்டராக வந்து அரேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, அதை மேக் பண்ணி நீங்கள் எழுதுகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் கொஸ்டின்ஸு. அதே மாதிரி ப்ரிப்பேர் த அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் யூஸிங் த ஹிண்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா 3 bedroom பேத் அட்டாச்சு ஃபார் பிளாட்ஸ் சேல்ஸ் ஈரோடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் இமிடியேட் ஆக்ஷன் மெயின்டைன் ஃபார் கிளீனஸ் ஆஃப் சில்ட்ரன் பார்க் யுவர் லொக்காலிட்டி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணுறது ரிலேட்டடாக ஒரு 5 சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். மேக் த நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இது. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டின் இது ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போவாங்க. கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இருந்தால் ஒரு லைக் கொடுங்க, அப்போ தான் அடுத்தடுத்து கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். ஸோ 10th இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ண கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் நல்லா பார்த்துருப்பாங்க. அதில் பார்த்தாலே போதும், கண்டிப்பாக 90+ வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதான் அப்டேட்டு. தேங்க்யூ.